அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை ரொம்ப சோதனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையா இருந்த அபு தாலிப் மரணிக்கிறார். அம்மா கதீஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆகுறாங்க. மறுபக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் போனது ரொம்ப பெரிய ஏமாற்றமா போச்சு. நெருக்கடியான இந்த சூழ்நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதமா அல்லாஹ் ஒரு பயண ஏற்பாடை செய்யறான். அந்த பயணம் தான் மிஅராஜுடைய பயணம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவுல மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு புராக் அப்படிங்கிற வாகனத்தில் பயணத்தை மேற்கொள்றாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகையை நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து அடுத்து விண்ணுலக பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த பயணத்திற்கு பெயர் தான் மிஅராஜுடைய பயணம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு விண்ணுலக பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வானமாக கடந்து போறாங்க. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. இரண்டாவது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக சந்திச்சுட்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடத்தை அடைகிறாங்க. இந்த இடத்தை அடைஞ்ச உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதற்கு பிறகு உங்களோடு நான் பயணமாவதற்கு எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான் போகணும் அப்படின்னு பெருமானார்கிட்ட சொன்னாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போறாங்க. அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்கள் மீது தொழுகை கடமை அப்படிங்கிற அந்த கடமையை அல்லாஹ் கொடுக்குறான். ஆரம்பமாக 50 நேர தொழுகைகள் கடமையாக்கப்படுது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கீழ்வானத்துக்கு இறங்கி வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார்ட்ட ஒரு ஆலோசனை சொன்னாங்க, உங்களுடைய சமுதாயத்தால் 50 நேர தொழுகையை தாக்கு பிடிக்க முடியாது, அதனால் அல்லாஹ்ட்ட போய் அதை குறைச்சு வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் மீண்டும் அல்லாஹ்ட்ட சென்று குறைச்சு வாங்கினாங்க. கடைசியில் 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த பயணத்தை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த மிஅராஜுடைய பயணம் எப்போ நடந்துச்சு? பல அறிஞர்கள் பல கருத்துக்கள் சொல்றாங்க. பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டத்தில் தான் இந்த மிஅராஜ் பயணம் நடைபெற்றது என்று பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கு. இந்த மிஅராஜ் நிறைய படிப்பினைகளை நமக்கு சொல்லுது. அதுல ஒன்று என்னன்னா, சோதனைகள் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய உதவி வராது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சில நேரங்களில் பெரிய சோதனைகள் நடக்கும். இந்த பெரிய சோதனைகளுக்கு பின்னால மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, இதற்கு பிறகு இஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்படி போவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க. நபி அவர்கள் யாரோட அந்த ஒப்பந்தம் செய்தாங்க, என்ன செய்தாங்க, எப்ப செய்தாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன். தொடர்ந்து என் கூட பயணமாகுங்க. வரலாறு அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.